பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். பட்டக்கா, பட்டக்கா, வீட்ல இருக்கீங்களா? வா செம்பருத்தி, எப்போ ஊர்ல இருந்து வந்த? வா உள்ள வந்து உட்காரு, கொஞ்சம் இரு, மோர் கொண்டு வரேன். நேத்து தான்க்கா வந்தேன். மோர் ரொம்ப நல்லா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? எங்கேயும் வாங்கல செம்பருத்தி, நம்மோட பால் பண்ணையிலேருந்து பால் வருது இல்ல, அந்த பாலை தயிராக்கி அந்த தயிரை தான் இப்போ மோராக்கி கொண்டாடுறேன். ஓ, இதை தொழிலாவே பண்றீங்களா என்ன? ஆமாம் செம்பருத்தி, நம்ம பண்ணையில் இருக்கிற பாலை பயன்படுத்தி மதிப்பு கூட்டி பல விதமாக விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். அப்படியாக்கா? ஆனா ஆரம்பத்துல சரியான லாபம் வரல, எல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அது என்னமோ சரிதான், ஆனா இப்போ நுண்ணுயிரிகளோட செயல்பாடு பத்தியும் உணவு பதப்படுத்துதல் பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் பால் பொருள் உற்பத்தியில நல்ல லாபம் பார்க்கறேன் இப்போ. என்னக்கா சொல்ற? உன்னோட தொழிலுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு செம்பருத்தி. நம்ம பாலை தயிரா மோரா மாத்துறதும் நுண்ணுயிரி தான். அதே பால் கெட்டு போக வைக்கிறதும் நுண்ணுயிரி தான். அதை சரியா கவனிச்சு கட்டுப்படுத்தினா நம்ம உணவு உற்பத்தியில நல்ல லாபம் பார்க்கலாம். இது நல்ல விஷயமாவில இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளா உன்ன மாதிரியே பால் தொழில் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா விவரம் தெரியாம கைவிட்டுட்டேன். இப்போ ஒன்னும் காலம் கடந்து போகல, நீயும் தாராளமா மதிப்பு கூட்டல் தொழில பண்ணலாம். அப்படியாக்கா சொல்ற? நீ உனக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னா எனக்கு இன்னும் தைரியமா இருக்கும். செம்பருத்தி, நானே உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரியில தான் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்னையும் அங்க கூட்டிட்டு போயேன். அதுக்கு என்ன, கிளம்பு, இப்பவே போவோம். அக்கா, நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? யார் இங்க என்ன பேச போறாங்க? உணவும் நுண்ணுயிர்களும் பற்றி சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் மாணிக்க வாசகன் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க. விவரங்களை நல்லா கேட்டுக்கப்புல. டாக்டர், இப்போ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்த நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்மளுக்கு அந்த நுண்ணுயிரிகள்னால் அந்த பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகள் அப்படின்ட்டுருக்கு. அதே போல் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி நுண்ணுயிரிகள் இருக்குது. இந்த பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகள் என்னென்ன இருக்குங்க? இப்போ வந்து பாக்டீரியா, வைரஸ், இந்த ஃபங்கஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, பூஞ்சை, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இதில் பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகள் என்னென்ன இருக்குது, அது எப்படி பயனுள்ளதாக இருக்குது அந்த உணவில் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இப்போ உணவுன்னு எடுத்துட்டாலே உணவு வந்து ஒரு எல்லா சத்து பொருட்களும் அடங்கக்கூடிய நம்ம உணவை நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம், நம்மளோட சத்துக்கள் எல்லாத்தையும் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக உணவு எடுக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் தன்னோட தேவையை எடுத்துக்கிறதுக்கு உணவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து உணவுப் பொருட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு எடுத்துட்டோம்னா அது ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம். நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடியது ஒன்று வந்து பயன் தரக்கூடியது, மற்றொன்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. பயன் தரக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம்னா முக்கியமான அம்சம் வந்து நொதித்தல் தான். நொதித்தல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் நொதித்தல் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தோசை மாவு, இட்லி மாவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நொதித்தல் முறையில் தான் தயாரிக்கப்படுகிறாங்க. இதுக்கு வரக்கூடிய நுண்ணுயிரி என்னன்னு பார்த்தோம்னா பூஞ்சான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ரோமைசிஸ் சர்வீசி அப்படிங்கக்கூடிய ஒரு பூஞ்சான் நுண்ணுயிரி தான் நம்ம வந்து இதில் முக்கியமாக பயன்படுத்துகிறோம். இந்த பூஞ்சான் நுண்ணுயிரி வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இட்லி மாவு, தோசை மாவு இதுக்கு பயன்படுத்தக்கூடியது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி தொழில் நிறுவனங்களில் நிறைய ஃபெர்மெண்டட், அதாவது நொதித்தல் முறையில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறதுக்கான பயன்படுத்துகிறாங்க. அது வந்து பூஞ்சான் மட்டும் யூஸ் பண்ணாமல் பாக்டீரியாக்களும் யூஸ் பண்ணி நிறைய நொதித்தல் முறையில் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ப்ராசஸே இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜின்னு நிறைய ஒரு துறையை படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மாவு அரைச்சி வச்சுட்டு அதை அப்படியே விட்டாக்க அடுத்த நாள் வந்து அந்த புளிப்பு வந்துடுது இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ அது போல தான் இயற்கையாக நடக்கிறது இல்லைங்களா? இப்போ அதனால் இப்போது அதிகப்படியாக அதில் சேர்க்க வேண்டிய அந்த சூழ்நிலை எப்போ உருவாகுது டாக்டர்? எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலுமே அதில் கார்போஹைட்ரேட்டு, அதில் வந்து மாவு பொருட்சத்து இருக்கும், புரதச்சத்து இருக்கும், கொழுப்பு சத்து எல்லாமே இருக்கும். தேவைன்னா அதை சத்துன்னு எடுத்துக்கிறோம், அது தேவையில்லைங்கிறது போது அதை வந்து கெடுதலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து பொருட்களை தான் அதிகமாக வந்து நொதித்தலில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் அதை கன்வெர்ட் பண்ணி அந்த மாவுச்சத்துலேருந்து ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து
வந்து ஒன்று நம்ம உணவுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ஒயின் பியர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உணவுப் பொருளாகவும் நமக்கு வருது. அதே வகையில் ஆல்கஹாலை வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக, அதாவது ஒரு நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. மருத்துவத்துறையில், உணவுத்துறையில், எல்லா துறையிலையும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு முக்கியமாக வந்து இந்த நொதித்தல் முறையை வந்து பயன்படுத்தி தான் அந்த இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. இப்போ அந்த உணவுத்துறையில் ஹோட்டல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெரிய அளவில் செய்யும்போது அந்த நொதித்தல் அப்படிங்கிறத எப்படி செய்கிறாங்க டாக்டர்? இது இப்போ நம்ம வீட்டில் என்ன இது பண்ணுறோமோ அதே மாதிரி பெரிய அளவில் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் நம்ம என்னெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிறோமோ அது எல்லாமே நம்ம லேபில் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் டெவலப் ஆகி தான் இண்டஸ்ட்ரியில் ஸ்கேலில் போகுது. அதுக்கு டிசைனுக்கு வந்து எல்லாமே இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஒரு 1 or 2 ml பூஞ்சானா தான் ஆட் பண்ணால் தான் நொதிதலுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் அப், அதுக்கு பேர் ப்ராசஸ் ஸ்கேல் அப் பண்ணி அந்த இதில் பயன்படுத்துகிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து ஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி, அதுவும் ஒன்றும் இல்லை, அது இஸ் வெசல் தான், அது ஒரு பாத்திரம் மாதிரி. அதில் எல்லா காரணிகள் என்னென்னா, இப்போ இந்த நுண்ணுயிர்கள் வளரணும்னா அதுக்கு தேவையான காரணிகள் இருக்குது. என்னென்ன காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வெப்பம், அப்புறம் கார அமிலத்தன்மை, ஈரப்பதம், இது எல்லாமே முக்கியமாக வந்து இன்வால்வ் ஆகுது. அப்புறம் நியூட்ரியன்ஸ்னால் அது ஆல்ரெடி நம்ம கொடுக்குறோம், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷனடாக என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். இப்போ வந்து பூஞ்சான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டிகிரிலேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரலையும் வந்துட்டு வெப்பம் தேவைப்படுது. பிஹெச் பார்த்தீங்கன்னா கார அமிலத்தன்மை பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி பூஞ்சான்கள் வந்து அமிலத்தன்மையில் தான் அதிகமாக வளரக்கூடியது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5.7 பிஹெச் 6.5 அந்த இடைப்பட்ட இதில் வந்து வளருது. ஸோ அதுக்கு வளரக்கூடிய தன்மைக்கும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த பெரிய ஸ்கேல் அளவில் நம்ம பயன்படுத்தும் போது, சின்ன அளவில் பயன்படுத்தும் போது நம்ம அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. இந்த சின்ன குவான்டிட்டி பெரிய அளவில் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த காரணிகள்லாம் நம்ம பாதுகாத்தா தான். அதே மாதிரி டைம், எவ்வளோ நாட்கள் தேவைப்படுது, இதெல்லாம் வந்து காரணிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கு வந்து பெரிய அளவில் பண்ண முடியும். பெரிய இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க, அதாவது இட்லிக்கு, தோசைக்கு அந்த மாதிரிலாம் மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு நொதித்தல், அதை பற்றி சொன்னாங்க டாக்டர். ஆமாம் சார். இப்போ அதே போல் அந்த பால் வந்து தயிராகிறதுக்கு அதுக்கு நொதித்தல் இப்போ பயன்படுது. எப்படி அந்த அதில் வந்து சாக்ரோமைசியஸ் சர்வீசியே அப்படிங்கிற ஒரு பூஞ்சானை யூஸ் பண்ணாங்களோ, இதில் பாக்டீரியா பால் பொருட்கள் நொதித்தல் முறையில் தேவையான பால்லாம் வந்து உடனே வந்து இப்போ ஒரு கெட்டு போகக்கூடிய ஒரு பொருட்கள், அதை பெரிஷபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் அதெல்லாம். ஸோ அதை வந்து உடனே கெட்டு போகிற பொருட்கள்னால அதை வந்து மாற்றங்கள் பண்ணும்போது அதோட வேலிட்டி, அதோட நாட்களை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். அதுக்கு வந்து ஒரு முக்கிய தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொதித்தல் முறை தான். அதில் வந்து இப்போ பாலை வந்து நொதித்தல் முறையில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா தயிர் கிடைக்குது நமக்கு. அதுலேருந்து யோகட்டுன்னு ஒரு ட்ரிங்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் மில்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பால்கள், ப்ரோபயோட்டிக் பால்கள், ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா ஆட் பண்ணி பால்கள் இது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து தயிர்னு எடுத்துட்டோம்னா நம்ம வீட்லேயே நம்ம தயிர் போடுறோம். தயிரில் வரக்கூடிய ஆர்கானிசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட், எனக்கு அதில் வந்து மாவுச்சத்து பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த லாக்டோஸை வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து ஆசிடாக லாக்டிக் ஆசிடாக மாற்றிடும். அந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசில்லஸ் பல்காரிகஸ், அசிடோஃபிலஸ், இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா வகைகள் வந்து இருக்குது. இந்த பாக்டீரியா வகைகள் எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா வகைகள் இதெல்லாமே. இது ஒரு வகையில் நமக்கு இந்த பக்கம் நன்மைகள் பயச்சாலும் சில உணவுப் பொருட்களில் வந்து தீங்கும் விளைவிக்குது. அதுக்கு பேர் வந்து ஸ்பாயிலேஜ், உணவு கெட்டு போகுதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து இந்த பாக்டீரியாக்கள் வந்து சில இடத்துல வந்து, அதாவது உணவோட தன்மையை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பாக்டீரியாக்கள் வந்து எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்குது, எப்படி பாதுகாப்பற்றதாக இருக்குது. ஒரே வகையான பாக்டீரியா பயனுள்ளதாகவும் இருக்கும், பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் அந்த பொருள் கெட்டு போகிறதுக்கு ஸ்பாயிலேஜ், இப்போ வந்து எல்லா ஸ்பாயிலேஜ், அதாவது கெட்டு போகிற பொருட்கள் எல்லாமே வந்து உணவை வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது. அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய இந்த சில பாக்டீரியாக்கள் வந்து டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸின்ஸ் இந்த பாக்டீரியானா வந்து அந்த உணவுப் பொருட்களை வந்து கெடும் நிலைக்கு கொண்டு போகிறதுனால பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை உள்ளே வந்துடும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து அதை நம்ம உணவுப் பொருளாக எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து இந்த டிசீஸ்லாம் வந்து நோய்கள்லாம் வருது. இட்லிக்கான மாவு அப்படின்னு எடுத்துட்டோம், நுண்ணுயிரி தேவைப்படுது. அதே வந்து அதிகமாக புளிக்கும் போது அது வந்து நமக்கு வந்து ஸ்பாயில்டு ஃபுட் ஆகிடுது, கெட்டு போன ஒரு இதாகிடுது. அது நமக்கு வந்து அதாவது கெட்டு போகுதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அது நம்ம உட்கொள்வதற்கு உண்டான தன்மையில் அது இல்லை அந்த பொருள். ஆனால் கெட்டு போகிறதுன்னு நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து உட்கொள்ள முடியாது, இன்னொன்று வந்து பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து 2 இருக்குது சார். அதில் ஒன்று ஃபுட் ஸ்பாயிலேஜ்னு சொல்கிறோம், ஃபுட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். இந்த நுண்ணுயிரிகள் அதனுடைய வேலையை செய்யுது. நான் சொன்ன மாதிரி காலங்கள் இருக்குது, காரணிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அந்த பொருட்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் வந்து தயிராக மாற்றுறோம். அடுத்து யோகட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வகையான பாக்டீரியா தான் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த யோகட்டில். அது ஒன்று வந்து லாக்டோபேசில்லஸ் பல்காரிகஸ் ஒரு பாக்டீரியாவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ்னு ஒரு பாக்டீரியா. 2 பாக்டீரியா பயன்படுத்தி இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு தன்மைகளை
நமக்கு பயணம் இது கொடுக்குது. ஒரு இதில் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒன்று வந்து ஃப்ளேவர், இந்த மாதிரி நிறையா நறுமணங்கள் வரக்கூடியதாக அதை கொடுக்கும். ஸோ அது வந்து இது ஒன்று. ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லி பாக்டீரியாக்கள் வந்து நிறையா நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள்லாம் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல டைரெக்டாக நம்ம ஹெல்த்தில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், நம்ம ஹெல்த்தில் வந்து அது இன்வால்வ் ஆகி நம்ம ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரோபயோட்டிக், அதாவது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பாக்டீரியாக்கள் வந்து பயன்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன், கட் மைக்ரோபயோட்டா டைஜஷனில் ஆரம்பிச்சு அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில விட்டமின்ஸு, சில அந்த ஆர்கானிசம்னா உள்ளே உட்காந்து, அதாவது ஒரு பாக்டீரியா, ஒரு நுண்ணுயிர்கள் வந்து அது வந்து ஒரு விளைவுகளை மட்டும் ஏற்படுத்துறது கிடையாது, பல விளைவுகளை ஏற்படுத்துது. அந்த விளைவுகள் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. ஸோ நன்மைகள் வந்து அது எதெல்லாம் நன்மைகளாக கொடுக்குதோ அந்த பாக்டீரியாக்களை தான் நம்ம ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாக்டீரியா, அதாவது எதெல்லாம் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துதோ அதெல்லாம். அதுக்கு உதாரணம் வந்து அசிடோஃபிலஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, நோய் எதிர்ப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணுது, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயனும் நமக்கு வந்து இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள் கிடைக்குது. அதனால் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஹெல்த் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பால் பொருட்களில் வரக்கூடிய இது நிறைய இடத்துல நீங்கள் நம்ம மார்க்கெட்லேயே பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து பரிந்துரைப்பாங்க. குழந்தைகளுக்கும் இருக்கட்டும், வயசானவங்களுக்கு, இன்பிட்வீனில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் ஏதோ பாதிப்புகள் வரும்போது இது பண்ணுறாங்க. வயசானவங்களுக்கு, ஏன்னா அவங்களோட குடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கும் போது, ஏன்னா அவங்களுக்கு வயசாக கொஞ்சம் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்காங்க, அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு மருத்துவர்கள் சில நேரங்களில் அவங்க பரிந்துரைக்கிறாங்க. அது பயனுள்ளதாகவும் இருக்குது. இந்த வகையான பாக்டீரியாலாம் எப்படி பயன்பாட்டுக்கு வருது டாக்டர்? எப்படி அதை எடுத்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது? பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் போகும்போது அவங்க பெரிய அளவில் வளர்க்குறாங்க. அதுக்கும் வந்து நொதித்தல் முறை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நொதித்தல் முறையில் தான் வளர்த்து அந்த ஆர்கானிசத்தை மட்டும் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வளர்த்து அதை வந்து தனியாக அது ஃப்ரீஸ் ட்ரையிங்னு சொல்கிறாங்க. சில தொழில்நுட்பங்கள் இருக்குது, ஃப்ரீஸ் ட்ரையிங் இருக்குது. ஸோ ஃப்ரீஸ் ட்ரையிங்கிறது பவுடர் ஆக்கி உயிரோடு இருக்கும், அதை வந்து பவுடர் ஆக்கியிருக்கும், இல்லை சிலது இதில் மிக்ஸ் பண்ணி லிக்விடாகவும் வருது. அது வந்து டைம் வந்து ஒன்னொன்றுக்கும் டைம், காலங்கள், எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரி இருக்குது, அதுகள்லாம் இருக்குது. ஸோ சீக்கிரம் கெட்டு போயிடும், செத்து போயிடும், அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. இது நொதித்தல் முறையில் தான் பெரிய அளவில், அதாவது ஒரு சின்ன ஒரு 100 ml ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக லேக்ஸ் ஆஃப் ஒரு லட்சம் லிட்டர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி அதை அவங்க பாக்கெட் பண்ணியோ பவுடர் பண்ணியோ அது வந்து தனியாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதை வந்து உணவில் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்துக்குமே தரக்கட்டுப்பாடு இருக்குது. இது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாடுகளும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப தரங்கள் வந்து நிர்ணயித்து வச்சுருக்காங்க. இந்த பாக்டீரியா சொன்னீங்க டாக்டர், அதுபோல் ஃபங்கஸ்ன்னு சொன்னீங்க. இந்த வைரஸ்லாம் எப்படிங்க டாக்டர்? வைரஸ் வந்து பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் தான் வந்து ஃபுட்டில் வருது. அது வந்து எப்படி வரலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி மூலியமாக வரலாம், இல்லை என்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறோமோ அதன் மூலியமாக வரக்கூடியது தான் வந்து வைரஸை பொறுத்தவரையிலையும் வருது. வைரஸ்லேயும் வந்து எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான் இருக்குங்களா? வைரஸ்லேயும் நன்மை செய்யக்கூடிய வைரஸ் அந்த மாதிரி இருக்குங்களா? அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியோஃபாஜ்னு சொல்லுவாங்க. அது பாக்டீரியோஃபாஜுங்கிறது ஒரு வைரஸ் ப்ளஸ் பேராசைட்ஸ், அப்படி அது 2 வகையான இதில் இருக்குது. இந்த பாக்டீரியோஃபாஜ் என்ன பண்ணுதுன்னா மற்ற நுண்ணுயிர்களெல்லாம் கொண்டுடும் அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டோபேசிலஸ், இந்த நொதித்தல் முறையில் நம்ம இருக்கக்கூடிய பால் பொருட்களில் அது ஒரு பெரிய பிரச்சனை. அது இந்த பாக்டீரியோஃபாஜ் வளர்றது அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சில நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. பால் பற்றி நிறைய சொன்னீங்க டாக்டர். அதே போல் இறைச்சி, மீன், முட்டை இதிலெல்லாம் இந்த நுண்ணுயிரிகள் எந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது, அதனுடைய பயன் பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் பால் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நொதித்தல், இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்டீரியாவோ இல்லை அந்த ஃபங்கஸோ அட்டாக் பண்ணும்போது கலர்லாம் மாறி போயிடும். என்ன கலர் ஒரிஜினலாக என்ன கலர் இருக்கோ, என்ன நிறம் இருக்கோ அந்த நிறங்கள்லாம் மாறிடும் ஃபங்கஸ்னாலேயோ பாக்டீரியாலோ. ஸோ அதுக்கு வந்து ராட்டிங்னு சொல்கிறோம். ஸோ அது வரும்போது கலர்னால் மாறிடும். ஸோ கலர் மாறும்போது அது பாதிப்பு ஏற்படுது, அதை நம்மளால் உணவு உட்கொள்ள முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய புரதங்கள்லாம் வந்து அழியும் போது அதெல்லாம் வந்து இந்த பாக்டீரியாக்கள்லாம் பயன்படுத்தும். அது வந்து ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான புரதங்கள், அதிகமான கார்போஹைட்ரேட்டுகள், இதெல்லாம் வந்து ஈஸியாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் தான் அந்த உணவு, மீன் எல்லாமே. அதை வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்த்து தான் நம்ம வாங்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியா வந்து பிங்க் புக்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வீட்டில் வந்து உணவுப் பொருட்களை பயன்படுத்துறது, என்னென்ன பொருட்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனா வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே நமக்கு வந்து நிறையா எப்படி உணவுப் பொருட்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில் விட வீட்டில் எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு வந்து இருக்குது.
அதேபோல் இந்த கோழிகள்லாம் உடனே வந்து பயன்படுத்தணும், சமைச்சு அதை வைத்திருந்து பயன்படுத்தினா அதில் ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க டாக்டர். அது வந்து எதனால் இந்த மாதிரி என்னென்ன உணவுப் பொருட்களை நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுல கவனமாக இருக்கணும்? உணவு தயாரித்து விட்டு நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கண்டாமினேட் ஆகிடும். ஏன்னா ஈஸியாக பாக்டீரியாக்கள் வந்து உள்ளே வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து இறைச்சி பொருட்களை பொறுத்த மட்டும் நம்ம வந்து 4 டிகிரி செல்சியஸ் குளிர்சாதன பெட்டிலேயே நம்ம வந்து எல்லா பொருட்களையும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இறைச்சி பொருட்களை நீங்கள் உடனே பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்கள் வைக்க இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். பாக்டீரியாக்கள் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் போடும். நீங்கள் கோழின்னு எடுத்துட்டாலே பொதுவாக வந்து சால்மோனல்லா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம். நீங்கள் ஒரு இறைச்சி பொருட்கள் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசமும் நிறையா வரும். நம்ம குக் பண்ணும்போது ஆர்கானிசம்ஸ் எடுத்துடலாம், ஆனால் டாக்ஸின்ஸ் வந்து இருக்கும், கெட்டு அந்த டாக்ஸின்ஸ் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சமைக்கும் போது இதாகாது. ஸோ அப்போ அதை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அதன் மூலியமாகவும் நமக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும். இப்போ நுட்பங்கள் நிறையா வந்திருக்கு, ப்ராசஸிங் டெக்னாலஜிலாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி நிறையா காலங்கள் நம்ம வந்து இந்த இறைச்சி பொருட்களை வந்து வச்சு பயன்படுத்துறதுக்கு இது பண்ணுறாங்க. முக்கியமாக இறைச்சி பொருட்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியில் தான் வச்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுலேருந்து தவறும் போது தான் நமக்கு வந்து சில பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வருது. நிறைய நியூஸ்லாம் படிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து இந்த பொருட்களை கரெக்டான அதுக்குண்டான இதை நம்ம கொடுக்காத பட்சத்தில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வருது. இப்போ இந்த நுண்ணுயிரிகளினுடைய பாதிப்பை தவிர்ப்பதற்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இந்த உணவுத்துறையில் என்னென்னலாம் இருக்குது, அதை எந்த அளவில் பயன்படுத்திக்கலாம் டாக்டர்? இப்போ நுண்ணுயிரிகளை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இது வந்து ஸ்டெர்லைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஹீட் பேஸ்டு ஸ்டெர்லைசேஷன். ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம கொள்றதுக்கு பேர் தான் ஹீட் ஸ்டெர்லைசேஷன் சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு குளிர்சாதன பெட்டி தான் வந்து முக்கிய தொழில்நுட்பம். குளிர்சாதன முறையில் ப்ரிசர்வ் பண்ணுறது தான் முக்கிய இதாக வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து ஃபுட் கிரேட் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்னால் வந்து நிறையா வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியலும் நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த ஆர்கானிசத்தை வளர விடாமல், பாக்டீரியாக்களையோ பூஞ்சாங்களையோ வளர விடாமல் தடுக்கிறதுக்கு நிறையா ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். பேக்கேஜிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ வந்து நானோ பேஸ்டு பேக்கேஜிங் அப்படின்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த பூஞ்சாங்கள்லாம் வந்து அதில் வளர்றதை வந்து தடுக்கிறோம், அவ்வளோதான். அதில் இருந்து அப்புறம் ரிட்டார்ட் பேக்கேஜிங்னு ஒன்று இருக்குது. அதன் மூலியமாக வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து தயாரிக்கும் போது ரிட்டார்ட் பேக்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நாள் வந்து நமக்கு ஒரு கிடைக்கும். ரிட்டார்ட் பேக்கேஜிங்கிறது என்ன டாக்டர்? ரிட்டார்ட் பேக்கேஜிங் ஒன்று திஸ் பேக்கேஜிங் மெட்டீரியல் அது வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டெர்லைசேஷன் ஹீட் பேஸ்டு ஸ்டெர்லைசேஷன் தான். அது ஒரு 121 டிகிரி செல்சியஸில் அல்ல அதை விட நம்ம அதிகமான ஹீட்டும் பயன்படுத்தி ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது உள்ள பொருள் வந்து எந்த வித இதுவும் ஆகாது, ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே இறந்துடும். அது ஹீட் பேஸ்டு ஸ்டெர்லைசேஷன் தான். அதுக்கு பிறகு குளிர்ந்த நிலையில் நீங்கள் பயன்படுத்தி ரிட்டார்ட் பேக்கேஜிங் பண்ணுறதை வந்து நீங்கள் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே பயன்படுத்தலாம் சில மாதங்கள். குளிர்சாதன பெட்டியில் வச்சு பயன்படுத்திங்கன்னா இன்னும் நமக்கு நிறையாவே நீடித்த நாட்களுக்கு வரும். வேறு எதுவும் இந்த உணவில் நுண்ணுயிரிகள் தொடர்பாக தொழில் முனைவோர், அதே போல் நிறுவனங்கள், விவசாயிகள், இதில் நுகர்வோர், இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன டாக்டர்? இந்த ப்ராசஸிங் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள இதாக தான் இருக்குது. மக்கள் வந்து யாருமே வந்து விவசாயிகள் வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்ற மாட்டேங்கிறாங்க. வேல்யூ அடிஷன், மதிப்பு கூட்டு பொருள். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டும் போது அதோட விலை வந்து அதிகமாகுது. அது விவசாயிகளுக்கும் அது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இங்கே எங்கள் கல்லூரியிலேயே வந்து நாங்கள் ஃபுட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்னு வச்சுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதை வந்து பயன்படுத்திட்டு நீங்கள் அதன் மூலியமாக சில தொழில்நுட்பங்களை இங்கே கற்றுக்கிட்டு பொருட்கள் நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை நீங்களே மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தி அதுலேருந்து நீங்கள் நல்ல லாபங்கள் பெற்று பயன்படலாம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா நம்ம சொன்னோம்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். அது ஆனால் நம்ம நிறைய தயிர் இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கிறது கிடையாது. அதோடு சேர்ந்து நம்ம அந்த காலத்துலேயே நமக்கு ஒரு பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. தயிர் சாப்பிடும்போது என்னென்னா வெங்காயம் தயிர் இதெல்லாம் சாப்பிடுவோம். நம்ம இதெல்லாம் நமக்கு முன்கூட்டிலேருந்து வந்துகிட்டே தான் இருக்கும், தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நிறையா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இந்த பொருட்கள் வந்து நம்ம தயிரோடு நிப்பாட்டிக்கிறோம். இந்த யோகட் இதெல்லாம் நிறைய வருது பொருட்கள்லாம். இதையும் நம்ம காலத்தில் பயன்படுத்தி இது பண்ணணும். அது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதோட விலைகள் வந்து அதிகமாகும் போது விவசாயிகளும் அதை பயன்படுறாங்க, தொழில் முனைவர்களும் அதில் பயன்படுறாங்க. மதிப்பு கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது பால் பொருட்களாக இருக்கட்டும், காய்கறி பழங்களாக இருக்கட்டும், இறைச்சி மீன்களாக இருக்கட்டும், எல்லா பொருட்களையும் மதிப்பு கூட்டத்துக்கு வந்து இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன செம்பருத்தி, உணவும் நுண்ணுயிரிகளும் பற்றி சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் மாணிக்கவாசன் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி இருந்தது? நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுக்கா. எப்படி நம்மளோட உணவை நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி மதிப்பு கூட்டுறது பத்தியும் அதை பதப்படுத்துறத பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தைரியமா நானும் இந்த தொழில இறங்குவேன்.
செய் செம்பருத்தி, நல்லதே உடனே செய், அதுவும் இன்றே செய். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி. வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி. கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது, நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது. இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது, இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது. பரவலாக நோய் பரவிடக் கூடாது, பரவலாக நோய் பரவிடக் கூடாது. நல்ல விரகமில்லா சொட்டு நீர்ப்பாசனம் நீ பாரு, நல்லா விரகமில்லா சொட்டு நீர்வாசனம் நீ பாரு, நீ பாரு. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை, வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை. நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை, நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை. பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே, பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே. ஒன்ன உயிர்கள் எல்லாம் நம்பி இருக்கு ஞாலத்திலே, ஞாலத்திலே. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள். கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி. கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி என்பது இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்த திட்டம் பால் பதப்படுத்துதல், இறைச்சி பதப்படுத்துதல் மற்றும் கால்நடை தீவனம் தயாரிப்பு ஆகிய துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களை பார்க்கலாம். பால் மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் திறனை அதிகரித்தல், பால் மற்றும் இறைச்சி பொருட்களை பதப்படுத்துதல், அமைப்பு சாரா கிராமப்புற பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியாளர்களுக்கு அமைப்பு சார்ந்த சந்தைகளுக்கான அணுகலை அதிகரித்தல், உற்பத்தியாளர்களுக்கு அதிக விலை கிடைப்பதை உறுதி செய்தல், உள்நாட்டு நுகர்வோருக்கு தரமான பால் மற்றும் இறைச்சி பொருட்களை கிடைக்க செய்தல், நாட்டின் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப புரதம் நிறைந்த தரமான உணவு தேவையை பூர்த்தி செய்தல்,
நாட்டில் அதிகரித்து வரும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுத்தல். இந்த திட்டத்தின் நடவடிக்கைகள் என்னவென்று இப்போது பார்க்கலாம். பால் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள் உற்பத்தி, இறைச்சி பதப்படுத்துதல், கால்நடை தீவனம் தயாரிப்பு, இனப்பெருக்க தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல், இனப்பெருக்க பண்ணை அமைத்தல், செயற்கை கருத்தரிப்பு மையம் அமைத்தல், வகைப்படுத்தப்பட்ட விந்து சேகரிப்பு மையம் அமைத்தல் ஆகியன அடங்கும். இந்த திட்டத்தின் கீழ் தனிப்பட்ட தொழில் முனைபவர், தனியார் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் பயனடையலாம். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான அனைத்து நிறுவனங்களுக்கும் 3% வட்டி மானியம் கிடைக்கும். கால அளவு கடன் வசதி வழங்கப்படும். கடன் வசதிகளில் 25% வரை கடன் உத்தரவாதம் கிடைக்கும். இந்த திட்டத்தின் கீழ் கால்நடை பண்ணை உள்கட்டமைப்பு செயல்பாடுகளுக்கு 90% வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவின் கால்நடைத்துறை மேம்பாடு, பால், இறைச்சி உற்பத்தி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு இந்திய அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் பண்ணைத்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கலாம். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. ஆமமோய் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. கேளுங்க, கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், நாம தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், நாம தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். ஆமமோய் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். தொகுப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.